வள்ளியம்மா ஆரம்பிக்கலாமா? நன்றிம்மா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். வேலுண்டு வினையில்லை குழுமத்தை 215வது இணையதள நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அத்தனை அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வருக வருக என்று இருகரம் கூப்பி வேலுண்டு வினையில்லை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக விநாயகர் துதி பாட அடியார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கோலம்மாள் விநாயகர் துதி பாடுங்க. திருச்சிற்றம்பலம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. திருச்சிற்றம்பலம். முருகாசரணம். நன்றிங்கம்மா. மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக நால்வர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஜானகி அம்மா வாருங்களம்மா. வரங்கம்மா. திருவடி வணக்கங்கம்மா. அனைத்து அடியார் திருவடிக்கு வணக்கம். திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமழி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. மிக்க நன்றி அம்மா. வரவேற்புரை. வேலுண்டு வினையிலை குழுமத்தின் தலைவர், சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர், சிறந்த ஞான குருவாக திகழக்கூடியவர், 497வது திருவாசக சிந்தனையின் அமர்வினை மிகச் சிறப்பாக மிக அற்புதமாக எடுத்து ஆன்மீக பெரியோர்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் ஒரு அமிர்த சுரபி போல வழி நடத்தும் சிவத்திரு ஆனந்த் அன்பழகன் ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் சிறந்த ஊடகவியலாளர், சிறந்த முருக பக்தர், நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நமக்கு திருப்பரங்குன்றம் திருப்புகழ் பாடல்களை அனுப்பி நாம் படித்து முருகன் அருள் பெற வைக்கக்கூடிய மாபெரும் இசை ஞானி சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வேலுண்டு வினையிலை சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நம்மை எண்ணற்ற முருகன் ஆலயங்களுக்கு அழைத்து செல்லும் மாபெரும் முருக பக்தர், எண்ணற்ற கோவில்களை 1747வது முருகப்பெருமானின் ஆலயத்தை திருப்பூர் குமாரசாமி கோவிலுக்கு நம்மை அழைத்து சென்ற சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் சிறந்த மாபெரும் ஒருங்கிணைப்பாளர், சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கக்கூடியவர், எண்ணற்ற ஆன்மீக குழுக்களுக்கு சிறந்த கலங்கரை விளக்காக, சிறந்த வழிகாட்டியாக வழி நடத்தி யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற நோக்கில் அனைத்து அடியார்களுக்கும்
ஆன்மீக அருளை பெற்றுத்தரக்கூடிய நமது சிறந்த ஒருங்கிணைப்பாளர் சிவத்திரு பிரேமா சம்பந்தம் அம்மா அவர்களை வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் பழனி பித்தன் ஐயா அவர்கள் பழனி வெண்பா அந்தாதி பாடி நமக்கு பழனியின் முருகனின் அருள் பெற வைக்கும் சிவத்திரு பழனி பித்தன் ஐயா அவர்களையும் வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினர்களாக திகழக்கூடிய சிவத்திரு சுரேந்திரன் ஐயா அவர்களையும் சிவத்திரு சுமித்ரா அம்மையார் அவர்களையும் வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக இருகரம் கூப்பி அன்போடு வருக வருக என்று அழைக்கின்றேன். நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு சுரேந்திரன் ஐயா அவர்கள் திருவண்ணாமலை அருகில் உள்ள வந்தவாக்கத்தில் பிறந்தவர். சென்னை லயோலா கல்லூரியில் இளங்கலை தமிழ் இலக்கியம் படித்தவர். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் முதுகலை தமிழ் இலக்கியம் பெற்ற மாபெரும் குரு. தியாகராஜர் கல்லூரியில் முனைவர் பட்ட ஆய்வை பயின்று வரும் மாபெரும் ஆசிரியர். திருப்போரூர் சந்நிதியின் முறை வடிவம் உள்ளடக்கம் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து வருகின்றார். திருவாவடுதுறை ஆதீனம் அவர்களின் திரு ஆப்பனூர் மையத்தில் திருமுறை வகுப்புகளை பாடியவர். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நடத்தும் ஓராண்டு பட்டய படிப்பு படித்து திருவாசக தொகை நூல்களை கற்று ஞான கலைமாமணி பட்டயம் பெற்றவர். 6 நாட்கள் தொடர் சொற்பொழிவினை சென்னை கற்பக விநாயகர் ஆலயத்தில் தொடர்ந்து இடைவிடாது செய்து முருகப்பெருமானின் அருள் ஆற்றலை பெற்று சிறந்த சமய சொற்பொழிவு ஆற்றியவர் நமது சிறப்பு விருந்தினர். 6 நாட்கள், ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, 6 நாட்கள் சிறப்பு சொற்பொழிவு ஆற்றியவர். மாதந்தோறும் இணையத்தில் வரை கலையுடன் உரை தமிழ் என்ற நிகழ்ச்சியை நடத்தி வருபவர். அப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற சிறப்பு விருந்தினரான சிவத்திரு சுரேந்திர ஐயா அவர்களை கைத்தல நிறை கனி என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்போடு வரவேற்கின்றேன். நமது அடுத்த சிறப்பு விருந்தினர் சிவத்திரு சுமித்ரா அம்மா அவர்கள் 3 ஆண்டு இசை பள்ளியில் பயின்று இசை பட்டயம் பெற்ற மாபெரும் கலை அரசி. சென்னிமலை முருகன் கோவிலில் முதலாக மாபெரும் கச்சேரி நடத்தி அத்தனை ஆன்மீக பெரியோர்களின் மனதை கவர்ந்த மாபெரும் இசை அரசி. ஒவ்வொரு இல்லம் ஒவ்வொரு கோயில் என்று அனைத்து இடங்களிலும் கச்சேரி செய்தவர். ஈரோடு கபாலீஸ்வரர் கோவில் மற்றும் மகி மாலீஸ்வரர் கோவில் சிறந்த பாடல்களை பாடி மக்களுக்கு ஆன்மீக உணர்ச்சியை தூண்டியவர். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று சுந்தர தேவாரம் பாடி மக்களை மயக்கக்கூடிய மாபெரும் ஞானி. மங்களாம்பிகை அம்மை மகிமாலீஸ்வரர் திருக்கோவிலில் சிறந்த மாநிலத்தில் ஏன் உலகிலே மிகச் சிறந்த அற்புதமான ஓதுவாராக திகழக்கூடியவர் நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு சுமித்ரா அவர்கள். வெப்படை வாணி இசை பள்ளியில் சிறந்த இசை ஆசிரியராக பணிபுரிந்தவர். நடன ஆசிரியராக எண்ணற்ற குழந்தைகளுக்கு பாட்டும் பரதமும் கற்றுக் கொடுத்து சிறப்பான கலைவாணியாக திகழும்
சிவத்திரு சுமித்ரா அம்மையார் அவர்களை வேலுண்டு வினையில்லை குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்று கைத்தல நிறை கனி என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்ற பணிவோடு அன்போடு வரவேற்கின்றேன். இந்நிகழ்வானது மிக அற்புதமாக நீண்ட நெடிய தொடராக மிக மிக சிறப்பாக எந்தவித இடையூறும் இல்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த வேலுண்டு வினையில்லை அடிகளாரின் ஒத்துழைப்பும் நேர மேலாண்மையும் சிறந்த ஆர்வமும் சைவ சமயத்தையும் 12 திருமுறைகளையும் அனைத்து ஆன்மீக கருத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆற்றல் படைத்த வேலுண்டு வினையிலை குழுமத்தைச் சேர்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை மீண்டும் மீண்டும் வணங்கி நிறைவு செய்வது உங்கள் மதுரை வள்ளியம்மை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கடம்பவன முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். இனி மேடை தங்கள் இருவர் வசம். நன்றி, வணக்கம். நாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வயலூர் திருப்புகழ் எம்பெருமான் அருணகிரிநாத பெருமான் அருளை செய்தது. ராகம் கம்பீரநாட்டை, தாளம் ஆதி. கைத்தல நீரை கனி அப்பமோடவல் போரி கப்பிய கரிமூகன் அடிபேணி. கைத்தல நீரை கனி அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமூகன் அடிபேணி. கற்றிடும் அடியவர் கற்றிடும் அடியவர் புக்தியில் உரைபவர் கற்பகவென வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் தீரல் பூய மதயானை மத்தளவயிரணி உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. முத்தமிழடை வினை முற்படுகிற முற்பட எழுதிய முதல்வோனை முப்புறமெறி செய்த அச்சிவன் உரை தரும் அச்சது பொடி செய்த அதி தீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புண மகனிடை இவமாகி அக்குற மகருடன் அச்சர முருகனை அக்கணமண மருள் பெருமாளே மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இஞ்சின் நிறம்பிலை போலும் வெளிச்சனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை துந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. விழிக்குத் துணை திருமண் மலர் பாதங்கள் மெய்மைகுன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் 12 தோளும் பயந்த வழி தனிக்கு துணை வடிவேளன் செங்கோடன் மயூரமுமே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் ஸ்ருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும்
கரும்பு சிலையுமன் பாஷாங்குஷமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தமையே எல்லா கருத்தும் மிதமாய் விரைக்கறியேன் நல்லிங்கு தீதின்று நான் அறியேன் எல்லோரும் நீரும் வேணிமலா மதுரை வாழ் ஆரூரா சுக்கநாதா திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வேலுண்டு வினையில்லை குழுவில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களினுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். முதல் கண் இந்த நிகழ்வை தொடர்ந்து இணையத்திலே வாரந்தோறும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேலுண்டு வினையில்லை குழுமத்தை சார்ந்த அனைத்து இதை வடிவமைப்ப இந்த வாரம் இது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வடிவமைக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய தினம் நாம் ஒரு 3வது 4வது முறை அடியேன் வேலுண்டு வினையிலை குழுவுல பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைய தினம் நமக்கு பெருமான் அமைச்சிருக்கக்கூடிய தலைப்பு நாம் திருப்புகழிலிருந்து சிந்திக்க இருக்கு. பொதுவாவே பெருமானோடு நம்ம ரொம்ப அணுக்கமாக்கக்கூடிய விஷயம் எதுனா அருளாளர்களுடைய இலக்கியங்கள் தான். அதுதான் நம்மள பெருமானோடு ரொம்ப அணுக்கமாக ஆக்குது. ஏன்னா நம்முடைய வாழ்வு அப்படின்பது ஏதோ ஒரு பொருளை தேடி ஒரு ஒரு குடும்ப அமைப்பிலே இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் குடும்பத்திற்காகவும் பொருட்களுக்காகவும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே முழு நேரமாக பெருமானுக்கு என்று ஒப்படைக்கக்கூடிய சூழல் என்பது நமக்கு அமைவது கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்யணும்னா இதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு நாளுல ஒரு பகுதியில தான் நம்ம வழிபாடே பண்ணணும். அப்படி இருக்கும்போது நம்மால் முழுமையாக இறைவனை உணரக்கூடிய சூழல் என்பது இந்த ஒரு சிறு பொழுதால் அமையாது. ஆனா இந்த சிறு பொழுதிலுமே நாம் அப்படி ஒரு முழுமையான உணர்வை நமக்கு யார் தரானா அருளாளர்கள் தான் தரா. ஏன்னா பெருமானை அவர்கள்தான் கண்டார்கள், கண்டவர்கள் தான் நமக்கு சொன்னார். நம்மால் பெருமானை காண இயலாது, உணரவும் அளவிலே மட்டும்தான் நம்மால் உணர முடியும். அவர்கள் காட்டினால் மட்டுமே நம்மால் உணர முடியும். அருளாளர்கள் நமக்கு பெருமானை காட்டலன்னா நம்ம பெருமானை உணரவே முடியாது. அதனால்தான் பெருமான் இத்தனை அருளாளர்களை நமக்கு தந்திருக்கிறார். தேவாரம் அருளிய மூவர் முதலிகளாக இருக்கட்டும், திருமுறை ஆசிரியர்களாக இருக்கட்டும், சித்தாந்த ஆசிரியர்களாக இருக்கட்டும், தாய்மான சுவாமிகளாக இருக்கட்டும், அருணகிரி பெருமானாக இருக்கட்டும், குமரகுருபரர், இப்படி இந்த மரபு ஒரு பெரும் மரபு. இப்படிப்பட்ட அருளாளர்களினுடைய அருள் பணுவல்கள் தான் நம்ம பெருமானோட நம்ம நெருக்கமாகுது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு வரி படிக்கும் பொழுது அதை புரிந்து கொண்டு படிக்கும் பொழுது நாம் பெருமானோடு ஒன்றுபட்டு போகும். ஏன்னா நமக்கு தமிழ் மாதிரியான தமிழ் எதற்கு நம்ம சொல்லுவோம்னா தமிழ் மொழிக்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்கு. ஆனா அது பக்தியின் மொழி, பக்திக்கான மொழி. அருளாளர்கள் தமிழ் அன்னையோடைய துணை கொண்டு எப்படியெல்லாம் பாடியிருக்காங்கன்னு பார்த்தா அதுக்கு இந்த ஒரு ஜென்மா போதாது. இருக்க எல்லாவுடைய இலக்கியங்களை எடுத்து நம்ம படிச்சு சுவைச்சோம்னா அதுக்கு இந்த ஜென்மா போதவே போதும். அப்படி தமிழ் அமைந்து ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இந்த வார்த்தை தமிழ்ல நம்மளும் தான் தமிழ் படிக்கிறோம், நாமும் தமிழ் பேசக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறோம், நமக்கும் தமிழ் தெரியும் தான், உயிரெழுத்து தெரியும், மெய்யெழுத்து தெரியும், எல்லா எழுத்தும் நமக்கும் தெரியும் தான். ஆனா அருளாளர்களுக்கு அமைந்த அளவுக்கு நமக்கு ஏன் அமையவில்லை என்றால் திருவருள் உடனிருந்து நடத்தி தந்தது. இப்போ அந்த திருவருள் துணையனுடைய வடிவமாகத்தான் நமக்கு இந்த அருள் பண்புகள் எல்லாம் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக இன்னைக்கு நாம் சிந்திப்ப இருப்பது திருப்புகழ். திருப்புகழினுடைய சிறப்புகளை இந்த அவை அறியாததுனே கிடையாது. ஏன்னா நம்முடைய அமைப்பாளர்கள் பல நிகழ்வுகள் நடத்தும் போதும் திருப்புகழ் சம்பந்தமான தலைப்புகளை நம்மளுக்கு நடத்தியிருக்காங்க. அதனால நான் ரொம்ப பெரிய அளவுல திருப்புகழுக்கு அறிமுகம் கொடுக்காம இன்னைக்கு எதுக்கு போலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா அடிப்படையான அறிமுகம் நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா திருப்புகழ் அருணைநாத பெருமானால் அருளப்பட்டது. இது எல்லாம் தெரியும். அருணைநாத பெருமான் திருவண்ணாமலை தலத்திலே தோன்றினார். அவர் எந்த மரபில் தோன்றினார், எப்படி தோன்றினார் என்பதற்கான செய்திகள் நமக்கு கிடைக்கவில்லை. அவரே பாடல்களில் சில இடத்தில் நான் இப்படிப்பட்டவன் என்று சில விஷயத்தை சுட்டி காட்டுவதால் பெருமானுடைய அதாவது அவருடைய வாழ்க்கையினுடைய துவக்க பகுதி என்பது வினையினுடைய கழிப்பிற்கான பகுதியாகவும், வினை நீக்கம் ஆன பிறகு சிவபெருமானே நம்முடைய அருணாச்சலேஸ்வரரே பெரியவராக உபதேசம் செய்கிறார்.
ஆனாலும் அந்த உபதேசத்தால் கேட்க இயலவில்லை. அவர் மனம் தடுமாறுகிறது. இப்படிப்பட்ட மனதை உடையவன்னு சொல்லி திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து கீழே விழும்போது அருமுக பெருமான் தன்னுடைய திருக்கரங்களாலே அருணகிரிநாத பெருமானை தாங்கி அவர் உபதேசம் செய்து வைக்க, சும்மா இரு என்று சொல்லறமேன்னு உபதேசம் எல்லாம் பண்ணி வைக்க, அப்படி 12 வருடங்கள் சுவாமி தவத்திலே இருந்து எல்லாம் கலைந்து அப்புறம் சுவாமியே அடி எடுத்து கொடுத்து முதல்ல முத்தை தருன்னு அடி எடுத்து கொடுத்து சுவாமி அதுக்கு பல தலங்கள்ல போய் திருப்புகழ் பாரு. ஒவ்வொரு தலத்துக்கா போறார். தேவார பாடல் பெற்ற பல தலங்கள் நமக்கு திருப்புகழ் பாடல் பெற்ற தலங்களாக இருக்கு. அப்படி இவர் எல்லா தலத்துக்கும் போகும்போதும் வயலூர்ல போறார். வயலூருக்கு போகும்போதுதான் நமக்கு விநாயகரை பாடணும்ன்ற நினைவே வருது. பொதுவா ஒரு வாழ்த்து பொதுவாவே நீங்க வழிபாடுல இருந்து துவங்குவோம். வழிபாட்டுல எடுத்தா முதல் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா விநாயக பெருமானுடைய வழி. அது எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி. நம்முடைய சமயத்திலே 6 விதமான சமய மரபுகள் உள்ளே கூறப்பட்டிருக்கிறது. ஒண்ணுக்குதான் விநாயக பெருமானை முதன்மைப்படுத்தி இருக்கக்கூடிய கணாபத்தியம்னு சொல்லக்கூடிய சமயம். அதில் விநாயக பெருமானை முதன்மை பெறுகிறார். அதுல முதன்மை தெய்வமே அவர் தான். அடுத்து கௌமாரம், நம்முடைய கௌமார மரபு, சுப்பிரமணிய உபாசனைன்னு சொல்லக்கூடிய அதுல முருகப்பெருமானுடைய வழிபாட்டு மரபு, அதுலயும் விநாயக பெருமான் முதன்மை பெறுகிறார். ஸ்ரீவித்தியன்னு சொல்லக்கூடிய அம்பிகையை வழிபடக்கூடிய சாத்வம்னு சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டு மரபுகளிலும் விநாயக பெருமான் தான் முதன்மையாக நமக்கு. விநாயக பெருமான் உபதேசம் ஆனாதான் ஸ்ரீவித்தியினுடைய அடுத்த கட்டங்கள் நமக்கு இருக்கிறது. இதே போல்தான் சைவத்திலும் நமக்கு நம்முடைய அருளாளர்கள் ஞானசம்பந்த பெருமான் மிக அழகாக பிடியதன் உருமை குளமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடைன்னு சொல்லி விநாயக பெருமானை அருளிய அந்த செய்தியை குறிப்பிட்டு நமக்கு சிவபெருமானை வாழ்த்துகிறார்கள். விநாயக பெருமானை வாழ்த்திதான் நமக்கு எல்லாமே நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வும் சைவத்திலே இருக்கிறது. இப்படி வைணவத்திலுமே கூட தும்பிக்கை ஆழ்வார்னு சொல்லி விநாயக பெருமான வழிபடக்கூடிய இந்த மரபு என்பது இருக்கதான் செய்கிறது. இப்படி எல்லா சமயத்திலும் விநாயக வழிபாடு முதன்மை பெறுகிறது. சைவத்தில் நாம் விநாயகரை எவ்வாறு அணுக வேண்டும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா சுத்த சைவத்தின் மரபிலே நாம் வருபவர்கள், சுத்தாத்வைத சைவ மரபு நம்முடைய மரபு, நம்முடைய அருளாளர்கள் அந்த மரபிலே வந்தவர்கள் தான். அவர்களுடைய நெறி நின்றுதான் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? வழிபாட்டு மரபுகளை நாம் அவர்களிடமிருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப தெளிவாக நம்முடைய அருளாளர்கள் என்ன காட்டுகிறாருன்னா, சிவத்தை அடைவதற்கு எங்கெல்லாம் தடை ஏற்படுகிறதோ அந்த தடைகளை நீக்குபவராக நமக்கு விநாயகர். ஒரு பாதை இருக்கு, நம்ம ஒரு பயணம் பண்ண போறோம் அப்படின்னா அந்த பயணத்தில் இடர்கள்னு சிலது வரும். அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம பயணம் நல்லபடியா பண்ணணும்னா அதுக்கு விநாயக பெருமானுடைய துணை. அவையாருடைய விநாயகர் அகவல் வரலாறு அடியார் பெருமக்கள் அறிந்ததுதான். எல்லாருமே கைலாயம் போயிடுறாங்க. சேரமான் பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவங்க எல்லாம் கைலாயம் போயிடுறாங்க. இவங்க அந்த செய்திய கேள்விப்படுறாங்க. ஆனா வழிபாட்டுல இருக்காங்க. அவசரமா வழிபாடு பண்ணும்போது விநாயக பெருமான் கேட்கிறார், என்ன அவையே இன்னைக்கு கொஞ்சம் வழிபாட்டுல கொஞ்சம் வேகம் தெரியுதே அப்படின்னு. உடனே இந்த மாதிரி அவங்க எல்லாம் கைலாயம் போயிட்டாங்க சுவாமி, நான் என்ன பண்றது தெரியல அப்படின்னு. நான் உன்னை கைலாயம் கொண்டு போய் சேர்க்கிறேன், கவலைப்படாதுன்னு சுவாமி சொல்ல, விநாயகர் அகவல் வழிபாடு எல்லாம் நினைந்த உடனே தன்னுடைய தும்பிக்கையால் அமர்ந்த இடத்திலிருந்தே அவையாரை கொண்டு போய் கையிலே சுவாமி சேர்க்கிறார் அப்படின்பா. இது புராண கதை. இதுல இருந்து நாம் எதை எடுத்து கருத்தாக நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், விநாயக வழிபாட்டை முறையாக செய்தால் நம்முடைய சிவ வழிபாட்டிலே எந்த விதமான தடையும் ஏற்படாது. அந்த தடை விக்னங்கள் எல்லாம் நீக்குவதால் அவருக்கு விக்னேஸ்வரர்னு பேர். விக்னம் என்றால் பிரச்சனை. அந்த விக்னங்களை நீக்குவதால் அந்த விக்னேஸ்வர பெருமானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படும். அப்போது எந்த விதமான செயலாக இருந்தாலும் பெருமானை பிரணவத்தின் வடிவமாக இருக்க விநாயக பெருமானை துவங்கிதான் செய்தல் மரபு. அப்படி அருணகிரிநாத பெருமான் என்ன பண்றாருன்னா, யாருக்குமே பண்ணாத ஒரு விஷயத்த விநாயக பெருமானுக்கு அவர் பண்றார். ஏன்னா பொதுவா திருப்புகழ்ல இவங்களை பத்தி மட்டும்தான் செய்தி இருக்கும்னு ஒருத்தர் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. முருகனை பத்தி செய்தி இருக்கும், சிவபெருமானை பற்றிய திருவிளையாடல் நிகழ்வுகள் இருக்கும், சிவபெருமானுடைய எல்லா அட்டவீரட்டு செயல்கள் உண்டு, அம்பிகையை பற்றின அனைத்து தகவல்களும் உண்டு, திருமாலுடைய மகாபாரதம் உண்டு, ராமாயணம் உண்டு, இன்னும் மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் சொல்லப்படாத பல கதைகள் கூட உண்டு.
அப்போ அத்துணை விதமான செய்திகளை அருணகிரிநாத பெருமான் குறிப்பிடுகிறார். ஆனால் யாரையும் முதன்மைப்படுத்தி அவங்களுக்கு ஒரு திருப்புகழ்னு ஒண்ணு வரல. முருகர் தான் முதன்மை. அதுல அவருக்கு எந்த முடிக்கும் போதும் முருகன் தான் கொண்டு வந்து முடிப்பார். சொல்ற செய்திகள்லாம் நீங்க எடுத்து வகுப்பு நூல்கள்லாம் பாத்தீங்கன்னா அம்பாளுடைய பெயர்கள்லாம் சொல்லிட்டே வருவார். கடைசியில வந்து அந்த அம்பியை தந்த முருகப்பெருமானேன்னு முடிச்சுடுவார். இதே மாதிரிதான் திருமால் பத்தி செய்திகள் சொல்வார். சிவபெருமான் நடனமான செய்தியெல்லாம் சொல்வார். கடைசியில பார்த்தா எங்க போய் முடியும்னா முருகன் தான் முடியும். ஆனா விநாயகருக்கு மட்டும் என்னன்னா விநாயகர்னே திருப்புகழ நம்மளுக்கு நிறைவு செய்யலாம். இப்போ 2 பேருக்கு தான் சுவாமி திருப்புகழ் தனியா தந்திருக்காருன்னா, ஒண்ணு பாடத்துடைய மெயின் தலைவர்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு முதன்மையா அவருக்கு தந்திருக்காரு. அடுத்து விநாயகருக்கு மொத்த யாருக்குமே தனியாக சுவாமி திருப்புகழ் செய்யல. முருகனுக்காக செய்யப்பட்ட திருப்புகழில் பிற எல்லார பத்தின குறிப்புகளையும் தராங்க. ஆனா மத்த யாருக்கும் தனி திருப்புகழ் செய்தல் என்பது மரபாக நமக்கு திருப்புகழிலே காணப்படவில்லைன்னு பார்ப்போம். அப்போ இந்த கைத்தல நிறைகள் நம்ம எப்பயுமே ஒரு பூஜையை ஆரம்பிக்கிறோம்னா வழிபாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு பாடலாக தான் இந்த திருப்புகழ் நமக்கு அமைந்திருக்கு. முதல் எடுத்த உடனே இதோடைய பொருளை நம்ம என்னன்னு பார்ப்போம். கைத்தல நிறை கனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி. பொதுவா குழந்தைகளுக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா அவருடைய வடிவமாக இருக்கு. குழந்தைகளுக்கு நாம் அவரை அறிமுகப்படுத்தக்கூடிய விதமாக இருக்கு. ரொம்ப எளிமையான வழிபாடு விநாயகர். ஏன்னா குடிச்சு வச்ச பிள்ளையாருன்னு நம்ம வழக்கத்துல எல்லாம் சொல்லுவோம். சுவாமி ரொம்ப ஈஸியா எளிமையா சுவாமி ஆவாகனம் பண்ணிடலாம். ஒரு அருகம்புல் இருந்தா போதும். சுவாமிக்கு ரொம்ப பெருசா இந்தந்த முறைகள்லாம் வேணும் அப்படின்னு ஒரு மஞ்சளோ எந்த பொருள்ல பிள்ளையார கொண்டு வந்து வச்சாலும் வச்சிடலாம். அதனால புடிச்சு வச்ச பிள்ளையாருன்னு அதே மாதிரி அவர் எழுந்தொருளிடுவார். ரொம்ப எளிமையா எழுந்தொருளி அடியார்களுக்கு அருள் செய்யக்கூடிய. இந்த அறிமுகப்படுத்தும் போதே நமக்கு என்னன்னா ஒரு உணவு பட்டியலை கொடுக்கிற அருணகிரிநாத பெருமான் கைத்தல நிறைகனின்றார். அது என்ன கைத்தல நிறைகனி அப்படின்னா, இதுக்கு நம்ம பழனி தலபுராணத்துக்கு போனோம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா புராணங்கள்ல ஒரு சிக்கல் உண்டு. கிட்டத்தட்ட துவக்க காலங்கள்ல சாமி படம் எடுக்கிறேன்னு சொல்லி புராணங்கள் எல்லாரையும் நம்மளுக்கு அதாவது அந்த சினிமாவுடைய மொழிக்கேற்ப புராணங்களை சில திணிப்புகள், அதுல சில மாற்றங்களை செய்தார்கள். அப்படிதான் நம்மளுக்கு இந்த கதை ரொம்ப தவறா சொல்லப்பட்ட கதை தான் இந்த ஞான பழம் கதைன்னு சொல்லுவோம். நாரதர் ஒரு பெரும் தவத்தால் ஞான பழத்தை பெறுகிறார். இந்த ஞான பழம்னா என்ன அப்படின்னா, அது நமக்கு அருளாளர்களால் சொல்லப்பட்ட அளவில் அது மாதுளம், கைத்தல நிறைகனி. இப்ப அது ஏன் நிறைகனின்னு சொல்றாங்கன்னா, அந்த மாதுளத்தை நீங்க உடைச்சிங்கன்னா உள்ள இருந்து முத்து முத்தா வந்துகிட்டே இருக்கு மாதுளை முத்துக்கள். இப்போ அதுதான் கைத்தல நிறைகனி. இந்த நிறைகனியை தான் அவர் பெரும் தவம் ஏற்றி பெறுகிறார். பெற்றத சுவாமி கிட்ட கொண்டு வந்து சுவாமிக்கு விண்ணப்பமாக, சுவாமி நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கொடுக்கிறார். நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு இனிப்புகள் வாங்கிட்டு வந்து நம்ம கிட்ட பெரியவங்க கிட்ட கொடுத்தா வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வீட்டுல என்ன பிரச்சனைனா 2 குழந்தை இருக்கு. இந்த 2 குழந்தைகளை யாருக்கு கொடுக்கறதுன்னு ஒரு சிக்கல் வருது. அப்போ சுவாமி என்ன பண்றார், சில விஷயங்களை தத்துவார்த்தமாக உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த பழத்தை நான் உடைக்க மாட்டேன், ஒரு போட்டி வச்சுக்கலாம். அந்த போட்டியில யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த கனி. உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த கனின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு. முருகப்பெருமான் இந்த அறிவிப்பு வந்த அடுத்த கணமே மயிலேறி எல்லா உலகத்தையும் ஒரே க்ஷணத்தில் பெருமான் சுத்தி வந்துவிட்டார். முருகப்பெருமான் அப்படி மயிலேறி அந்த சுத்திட்டு போகக்கூடிய அந்த நேரத்துல விநாயக பெருமான் அம்மையப்பரே உலகம்னு சொல்லி சுத்தி வந்து இந்த கனிய அவருக்கு உமையம்மன் தந்துடுறான். இந்த அளவுக்கு இதுக்கப்புறம் இதுல எங்க இருந்து சிக்கல் ஆரம்பிக்குதுன்னா, இதுல முருகன் வந்து கோச்சிக்கிட்டு பழனி மலையில போய் உட்கார்ந்துதாவும் இப்படிதான் நம்மளுக்கு சொல்றாங்க. நாம் சில விஷயத்தை மிக தெளிவாக புராணங்களிலே புரிந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே. நமக்கு கோபம் உண்டு, நமக்கு வேகம் உண்டு, நமக்கு தேவை உண்டு. பெருமானுக்கு இது எதுவுமே கிடையாது.
நிர்குண பரபிரம்மமாக தான் நமக்கு பெருமான் இருக்கிறார். எண் குணங்கள்னு சொல்றோம். அந்த எண் குணங்களும் நம் பொருட்டு தான் பெருமான் தாங்குகிறாரே தவிர்த்து அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பம், ஆங்கிலத்திலே பர்சனல் என்று கூறுவார், அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது பெருமான். அப்படி ஒண்ணு இருந்தா அடியார்களுக்கு அருள் செய்தல், அருள் செய்தல் மட்டும்தான் பெருமானுடைய பதி இயல்புகள்ல ரொம்ப முக்கியமானது. அருள் செய்தல். அது தவிர்த்து பெருமானுக்கு இது பிடிக்கும் அது பெருமானுக்கான விருப்பங்கள் என்று எதுவுமே கிடையாது. நம்ம குடும்பத்துல பாக்குற மாதிரியே நம்ம கதைகள் எல்லாத்தையும் அணுகிறது. ஏதோ பெரிய பையன் சண்டை போட்டான், சின்ன பையன் சண்டை போட்டான், இப்படி புராணங்கள் நமக்கு சொல்லவில்லை. அதில் ஒரு தத்துவார்த்தம் அமைந்தது. முருகப்பெருமான் உலகம் அனைத்தையும் சிவவடிவமாக கண்டார். உலகத்தில் உள்ள எல்லாமே சிவமாக கண்டார். விநாயகப் பெருமான் சிவத்தையே இந்த உலகத்தின் உள்ளே சிவத்தை கண்டார். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் நம்மளுக்கு இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய தோன்றும் காட்சிகள் எல்லாம் சிவமாக முருகப்பெருமானுக்கு தெரிந்தது. விநாயக பெருமானுக்கு ஒட்டுமொத்த உலகமுமே சிவத்திற்குள் தோன்றி தெரிந்தது. இப்போ இந்த இரண்டு தன்மையை தான் இந்த புராணம் நமக்கு கூறுகிறது. இதுல கோச்சுக்கிறது அப்படின்னு ரெண்டு பேருமே ஞானம் தான். ஞான ஸ்கந்தன் தான் பேர் முருகனுக்கு, விநாயகருக்கும் ஞான கணபதியும் தான் பேர். அப்போ ரொம்ப தெளிவாக நாம் குழந்தைகளுக்கு நாம் புராணம் சொல்லும் போது இந்த இடத்துல எல்லாம் தெளிவு சொல்லணும். ஏன்னா நம்ம வரும்போதே நம்ம சொல்லும் போதே எப்படி சொல்றதுன்னா, கோச்சுக்கிட்டாருப்பா, கோச்சுக்கிட்ட ஒரு நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு பழனிமலையில போய் இருந்தார். சுவாமி நகையெல்லாம் போட்டிருப்பார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சுவாமிக்குன்னு சில நகைகள் உண்டு பழனியில. இன்னும் சுவாமி மொட்டை அடிச்சதா வேற சில பேர். சுவாமிக்கு அழகான சிகை உண்டு, பின்னாடி வரைக்கும் கண்ணாடி இருக்கு. பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சுவாமிக்கு சிகை தெரியும். பழனியிலே பெருமான் இருக்கக்கூடிய வடிவத்துக்கு ஞான பண்டார வடிவம், அது ஞானத்தே சுரூபமாக கொண்டது. அது யாருக்காகவும் கோச்சிக்கலாம் வரல, இடும்பனுக்காக அருள் செய்ய சுவாமி இருந்தார். விநாயகர் கோச்சிக்கலாம் நம்ம குடும்பம் கிடையாது. அதான் சொல்றேன்ல, நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா நம்முடைய நிகழ்வுகளை எல்லாம் நாம் பெருமானோடு ஒப்பிட்டு காணுதல் என்பது அது தவறு. நம்முடைய உணர்வுகள், மனித குணம் என்பது வேறு, இறை குணம் என்பது. அதனால ரொம்ப அழகா சித்தாந்தத்துல பதி இலக்கணம் பசு இலக்கணம் வச்சிருக்காங்க. ரெண்டுத்தையும் என்னைக்குமே ஒன்னாகாது இது ரெண்டும். ஏன்னா இந்த பசுவுடைய நோக்கம் என்பது வேறு, பதியாகி இறைவனுடைய நோக்கம் என்பது வேறு. அடிப்படையாக நாம் இதை தெளிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த கைத்தல நிறைகனின்ற கதை இரண்டு பேருமே உமையம்மை மூலமாக அந்த ஞானப்பழம்னு சொல்லக்கூடிய அந்த மாதுளம் பழம் விநாயக பெருமானுக்கு வந்தது. சிவபெருமான் முருகனையே பார்த்து ஞானமாக நீயே இருக்கிறாய்ன்னு சொல்ற. அவ்வளவுதான், அதோட புராணம் நிகழ்வு நிறைவு. இன்னும் சொல்ல போனா பிரபல்யமான கந்த புராணத்துல இந்த நிகழ்வே இல்லை. கந்த புராணத்தில் இந்த நிகழ்வு கூறப்படவே இல்லை. இது நமக்கு சில தலப்புராணங்களிலே குறிப்பிடப்படுது. நாம் இந்த மாதிரி விஷயங்கள், ஆனா அருணகிரிநாத பெருமான் பல இடங்களிலே இந்த நிகழ்வை நமக்கு சொல்கிறார். அதனால்தான் எடுத்த உடனே விநாயக பெருமான் கையில என்ன இருக்குன்னு பார்த்த உடனே கைத்தல நீரை கனி அப்படின்றார். இப்ப முதல் கைத்தல நிறை கனின்றார். அப்பமோடு அவிழ் பொறி, இதெல்லாம் விநாயகருக்கு பிடிச்ச பட்டியல். இதெல்லாம் இந்த உணவுகளுக்கு சில குணம் உண்டு அன்பர்களே. நம்முடைய வாழ்வியல் முறை, நம்முடைய தர்மம், நம்முடைய சமய தர்மத்திலே உணவு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை வகுக்கிறது. இந்தந்த பருவ காலங்கள்ல இந்தந்த உணவு தான் எடுத்துக்கணும்னு ஒரு தெளிவு இருக்கு நம்மளுக்கு. அதே மாதிரி இந்தந்த குறிப்பிட்ட வழிபாட்டிற்கு இந்தந்த உணவு நெய்வேத்தியங்கள் தான் இதையெல்லாம் காலத்தை, நம்முடைய மரபே, தமிழ் சமூகத்தினுடைய மரபே பொழுதையும் காலத்தையும் சார்ந்து. தொல்காப்பியர் நமக்கு சொல்லும் போது முதல் எனப்படுவது நிலமும் பொழுதும் தான் சொல்ற. நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் அடிப்படையே நிலம் சார்ந்த வாழ்வு, பொழுதுன்னு சொல்லக்கூடிய காலம். இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப 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 முக்கியத்துவம் தந்திருக்காங்க. அதன் அடிப்படையாக அமைந்த வாழ்வு அப்படின்றதுனால உணவுகளும் நாம் அப்படிதான். இப்ப நோய் ஏன் அதிகமா மாறுதுன்னா, யாரும் அந்தந்த சூழலுக்கு ஏற்ற உணவுகளை உட்கொள்வதில்லை. அந்தந்த சூழலில் இருந்து மாறுபட்ட உணவுகளை உட்கொள்கிறோம், நேரம் மாறி உட்கொள்கிறோம். ஏன்னா புது புது கலாச்சாரமாக இரவு நேரங்கள் எல்லாம் உணவகங்கள் இப்போது செயற்படுகிறது. சென்னை போன்ற மாநகரங்களிலே நீங்க பாத்தீங்கன்னா காலை பொழுதை விட இரவு நேரங்களிலே நமக்கு உணவுகள் அத்தனை வேகமாக கிடைக்கிறது. ஏன்னா வாழ்க்கை சூழல் அப்படி. ஒரு காலை 8 மணிக்கு போய் இரவு 9, 10 மணி வரை வேலையில் இருந்து விட்டு அதற்கு பிறகுதான் அவர்கள் தங்களுடைய
ஒரு நாளையே வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் நம்முடைய சமயத்திலே உணவுகளுக்கு சில கட்டுப்பாடுகளும் சில விதிகளும் சில உட்கொள்ளக்கூடிய முறைகளிலிருந்து எல்லாம் புறம். இப்போதெல்லாம் சாத்வீகம்னு சொல்லக்கூடிய ஞானத்தை தரக்கூடிய உணவுகளாக அப்பமோடு அவள் பொறி அப்படின்னு சொல்லப்படும். சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தா இதுக்கு என்ன பொருள்னா, ஏன் விநாயகர் பெருமான் இந்த மாதிரி உணவு உட்கொள்ற மாதிரியே அவருக்கு வடிவம் அமைக்கிறாங்க அப்படின்னு போய் பார்த்தோம்னா, இந்த உணவுகள் என்பது வினைகளினுடைய ஒரு குறியீடு மாதிரி வச்சுக்கலாம். வினைகளை எல்லாம், நம்முடைய வினைகளை எல்லாம் பெருமான் எடுத்துக் கொள்கிறார் என்பதை காட்டுவதற்காக தான். வினைக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கறது? நம்ம கொஞ்சம் வினையா வச்சிருக்கோம், ஒரு கொழுக்கட்டை மாதிரி வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு லட்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்க எல்லாருக்கும் என்னென்ன பொருள், அதனாலதான் விநாயகருக்கு எல்லா இனிப்பும் படைக்கும். எல்லா இனிப்புகளும் நம் விநாயக பெருமானுக்கு படைக்கிறோம். அதெல்லாம் எதோடைய வடிவம்னா, நம்முடைய வினைகளை பெருமானுக்கு நாம் சமர்ப்பணம் செய்து அதை அவர் எடுத்து நம் வினை நீக்கம் என்பதை நமக்கு தருகிறார் என்ற அளவிலே சித்தாந்த அளவில் தான் நமக்கு இது பொருள் கொள்ள வேண்டும். அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடி. கரிமுகம் அப்படின்றது யானை, தும்பிக்கை உடையதால் அதுக்கு கரின்னு பெயர். அது ஒரு காரண பெயர் மாதிரி. கரிமுகன், கப்பிய கரிமுகன் அடிப்பேணி. அடிப்பேணுதல் திருவடி நமக்கு ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. வழிபாட்டிலே பொதுவாக திருவடி தான் மிக முக்கியமான ஒன்று. நாம் பல இடத்திலே நாம் இது குறித்து பேசியிருக்கிறோம். திருவடி மீதுதான் நம்முடைய நோக்கமே, நம்முடைய முக்தி என்பதே திருவடி தான். நம்முடைய முக்தி, நம்முடைய எல்லை, நம்மளுடைய என்ன சொல்வது, ஆங்கிலத்திலே பர்பஸ் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதாவது நம்முடைய நோக்கம், நாம் எங்கு செல்ல வேண்டும் அப்படின்னா திருவடிக்கு தான் போகணும். சுவாமியுடைய திருவடி தான் நம்முடைய முகவரி, இறுதியாக நாம் செல்ல வேண்டிய முகவரி. வினை பயனாக அப்புறம் அட்ரஸ் மாறி போனோம்னா அது சுவாமி தான் பொறுப்பு, அது சுவாமியுடைய எண்ணம். ஆனா நாம் போகணும்னு ஆசைப்பட வேண்டியது, விண்ணப்பம் வைக்க வேண்டிய இடம் திருவடி தான். நம்மளுக்கு மற்ற எதுவுமே நம்மளுக்கு நம்முடைய அருளாளர்கள் கேட்டதே கிடையாது. அதத்தா சுவாமி கிட்ட வந்துட்டாச்சுன்னா திருவடி. காரைக்கால் அம்மையார தானே சொல்றாங்க, இரவா அன்பு வேண்டுப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டெனில் உன்னை மறவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, நான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அறவா நான் பாடி நீ ஆடும் போதும் நடிக்கல் இருக்கேன். திருவடிதான் நமக்கான இடம். அதுதான் சொல்றாங்க, அடிப்பேணி அவருடைய அடியை வணங்கி கற்றிடும் அடியவர் புத்தியில் குறைபவர் கற்பகம் எனவினை கடிந்தேகும். நடி விநாயக பெருமான் எவ்வாறெல்லாம் நமக்கு மிக அழகாக அவருடைய வடிவம், கிட்டத்தட்ட எப்படி சுவாமி இருக்கார், கரிமுகன்னு அறிமுகம் படுத்துறார். அவருக்கு பிடித்த உணவுப் பொருட்களை எல்லாம் சொல்லி வந்தவர். அடுத்ததாக சுவாமிக்கு எது ரொம்ப விருப்பம் அப்படின்னா, கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர். இங்கு கல்வினா என்ன அப்படின்னா, இங்க சொல்ற கற்றிடும் அடியவர்னா படிக்கிறது கிடையாது. எல்லாரும் தான் படிக்கிறோம். எல்லாரும் இப்ப கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வி கற்றால்தான் வாழ முடியும். கல்விதான் நமக்கு கண். இந்த கல்வியை பத்தி இங்க சொல்லல. இங்க சொல்லக்கூடக்கூடிய கல்வி என்பது பதிஞானத்தை எந்த நூலும் எந்த கல்வியும் தருகிறதோ அந்த கல்வியை யார் கற்கிறார்களோ அவர்களினுடைய புத்தியில் உடையவர். ஏன்னா பொதுவா கல்வி அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆயிடும்னா, எல்லாரும் தான் படிக்கிறாங்க, நாத்திகன் கூட படிக்கதான் செய்யறான். இப்ப அவங்க புத்தி எல்லாம் போய் பெருமான் உரைவார்னு சொன்னா அது தவறான பொருளா போயிடும். அப்படி கிடையாது. எது பதிஞானத்தை, இறைவனுடைய இயல்புகளை எந்த ஒரு நூல் எடுத்து இயல்புகிறதோ அந்த நூலை கற்கக்கூடிய அரியாருளத்தை உள்ளத்தில், யார் ஒருத்தர் திருமுறை படிக்கிறாங்களோ, யார் ஒருத்தவங்க சைவ சித்தாந்தம் படிக்கிறாங்களோ அவர்களிடத்தே பெருமான் இருக்கிறார். அதான் சொல்ற, கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர். கல்வினா என்ன? சுவாமியினுடைய அந்த திருவடியை தொழுதல் என்பது, திருவடியை தொழுது யார் ஒருவர் ஞானத்தை பெறுகிறார்களோ அவர்களிடத்திலிருந்துதான் நமக்கு துவங்குகிறது. அங்குதான் பெருமான் இருக்கிறார். புத்தியில் உரைபவர். ஒரு இடத்தை சுட்டி காட்டுறார். சுவாமிக்கு அட்ரஸ் சொல்லணும் போது வரும்போது, கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிந்தேகும். சுவாமியுடைய பெயர் சொல்லணும் கற்பகம்ன்ற.
எங்க இந்த பெயரோட நமக்கு சுவாமி எங்க இருக்காருன்னா பிள்ளையார்பட்டியில இருக்கார். பிள்ளையார்பட்டி விநாயகர் பேர் என்னன்னா கற்பக கணபதி. அது என்ன கற்பக கணபதி அப்படின்னா, பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது நமக்கு பல்வேறு பொருட்கள் கிடைக்கின்ற. அதுல கற்பகத்தருவுன்னு ஒண்ணு கிடைக்கும். அதோடைய பயன் என்னன்னா, அது ஒரு மரம். அந்த மரத்து கீழே இருந்து நீங்க எது வேணும்னு கேட்டாலும் அது எல்லாத்தையும் அது தரும். அதோடைய சிறப்பு இயல்பே அதுதான். நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் தந்துடும். இப்ப நம்மளுக்கு ரொம்ப வேணா இப்ப இருந்தா நம்ம எல்லாரும் கேஸ் எல்லாம் கேட்போம். ஏன்னா நிலைமை நம்மளுக்கு அப்படி ஆயிருக்கு. போரு அது இதுன்னு கேட்டதை எல்லாம் தரக்கூடியது கற்பகத்தினுடைய இயல்புன்னு வச்சுக்கோங்களேன். அதனை ஏன் இங்க சொல்றாங்கன்னா, அடியார் எண்ணத்திலிருந்து எது எல்லாம் சிவத்திற்காகவும் சைவத்திற்காகவும் சமயத்திற்காகவும் ஞானத்திற்காகவும் எதெல்லாம் கேட்கப்படுகிறதோ அது எல்லாத்தையும் வாரி வழங்க வல்லக்கூடிய ஒரு வள்ளலாக நமக்கு கற்பக கணபதியாக இருக்கு. அப்ப அதுதான் சொல்றார், கற்பகம் எனவினை கடிந்தேகும். வினைன்னு சொல்ற, வினை நீக்கம். நம்மளுக்கு நம்ம அடியார்கள் எல்லாம் அறிந்ததுதான், வினை நீக்கம் ஏற்பட்டால்தான் பிறவி நீக்கம் ஏற்படும். அடிப்படையாக நல்வினை தீவினை, நல்லது செஞ்சாலும் வினை வரும், தீயது செஞ்சாலும் வினை வரும். இப்போ இருவினை உப்புன்னு ஒரு நிலைமை வரும். ரெண்டுத்தையும் ஒன்னாதான் பார்க்கணும். நான் நல்லது பண்ண போறேன்னா இது ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான இடம் தான். நம்ம ஒரு பை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம விமானத்துக்கு போறோம்னா அந்த விமானத்துல சில வழிமுறைகள் உண்டு. இவ்வளோ கிலோ தான் எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி, கப்பலாக இருந்தாலும் சரி விமானமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பையில வெயிட்டே இருக்கக்கூடாது. எங்கேயாவது நம்மளுக்கு அனுமதி தராங்க, கைலாயம் போகணும் பெருமான் கிட்ட போகணும்னா இந்த பை எம்டியா இருக்கணும், ஒண்ணுமே உள்ள இருக்கக்கூடாது. அது நல்ல வினையாக இருந்தாலும் சரி தீய வினையாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே அதை அனுபவிக்க எங்க போனோம்னா மறுபடியும் பிறப்பு தான் வரணும். நம்மளுக்கு பிறப்பு இல்லாத நிலை தான் வேணும்னு கேட்கிறாங்க அருளாளர். நம்மளுடைய முக்தியே அதுதான், பிறவா நிலை தான். மீண்டும் இந்த பிறப்புக்குள்ள வரக்கூடாது, அதுதான் நம்மளுடைய முக்தியே. அப்ப வினைகள் இருக்கக்கூடாது. நான் நல்லது செய்யறேன், நல்வினை செய்யறேன்னா நல்வினைக்கும் பயன் உண்டு. அதை நீ எங்க போய் அனுபவிக்கணும்னா மீண்டும் ஒரு பிறவி எடுத்துதான். இந்த ரெண்டுமே இரு வினைகளையும் ஒன்றாக கருதக்கூடிய ஒரு மனோபாவம் ஏற்பட்டு அதற்கு பிறகுதான் நமக்கு முக்தி கிடைக்கும். அததான் சொல்லும் போது கற்பகம் என வினை கடிந்தோம். இது தவிர்த்து நமக்கு சஞ்சிதம் பிராத்தம் இந்த மாதிரி நம்மளுக்கு வினைகள் 3 வகையான வினைகள், ஒவ்வொரு போன ஜென்மால பண்ண வினை, இந்த ஜென்மால பண்ற வினை, இதுக்கு மேல பண்ண போற வினை, இப்படி எல்லாம் நம்ம சைவ சித்தாந்தம் வினைகளை பகுத்து கூறுது. இந்த வினையெல்லாம் எப்ப எல்லாம் 0ல வரணும், எண்ணிக்கையில எப்படி இருக்கணும்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் பெருமானுடைய திருவடியை அடைய முடியும். அப்ப இதெல்லாம் யார் பண்ணுவானா? விநாயகர் பண்ணி வைப்பார். ஏன்னா நம்மளுடைய நோக்கம் விநாயக பெருமானை பிடிச்சிட்டா அவையாருக்கு எப்படி கைலாயத்தை கொண்டு போய் காட்டுறாலும் அந்த மாதிரி காட்டிடுவார். அதனாலதான் கற்பகம் எனவினை கடிதேகும். ரொம்ப அழகா நம்மளுக்கு அதான் ரொம்ப அழகா திருவிசை பால கூட கற்றவர் விண்ணும் கற்பக கனி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இதே தன்மைதான் சிவபெருமானுக்கு சொல்லப்படும். கற்றவர் விழுங்கும் கற்பக கனின்னு சொல்லி பெருமானும் அதே கற்பகத்தருவினுடைய தன்மை. அந்த குடும்பமே ஒரு கற்பகம் தான். அம்பாளுக்கு பேரு கற்பகாம்பாள்னு பேர். இது என்ன பெயர் காரணம்னா இதுதான். விநாயகர் பேருக்கு பிள்ளையார்பட்டியில இருக்க விநாயகர் பேர் கற்பக கணபதி, மயிலாப்பூர்ல இருக்க அம்பாள் பேருக்கு கற்பக அம்பாள், சுவாமிக்கு திருவிசைப்பால என்ன பெயர்னா அவர் கற்றவர் விண்ணும் கற்பக கனின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அந்த குடும்பமே கருணா குடும்பம் தான். அது நம்மளுக்கு வினை நீக்கம் செய்யறதுக்கு தான் அந்த சிவகுடும்பம் இருக்கு. இன்னும் அழகா விநாயகனே வெவ்வினை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமான், தன்மையினால் கண்ணின் பணியின் கசிந்து அப்படின்னு சொல்லி அழகாக நமக்கு சொல்லும் போது ரொம்ப ஒரு வார்த்தை இருக்கிறாங்க. விநாயகனே வெவ்வினை வேறறுக்க வல்லான், வினை எல்லாம் அறுக்க வல்லவன் யாருன்னா விநாயகன் தான். அப்போதான் கற்பகம் எனவினை கடிந்தேகும்னா அதுதான். விநாயகனே வெவ்வினை, எப்படிப்பட்ட வினையாக இருந்த வேறறுக்க வல்லான். விநாயகர் என்ன கையில வச்சிருக்காருன்னு இப்ப நினைச்சு பார்க்கணும். கோயில்ல போனா பெருமானுடைய ரூபலாவண்யத்தை பார்க்கணும். சுவாமி என்னெல்லாம் வச்சிருக்கார், நம்மளுக்காக தான் சுவாமி இவ்வளவு அழகா வந்திருக்கார். நம்ம போன உடனே என்ன பண்ணுவோம், கண்ணை இருக்க முடியும், சிவசிவா சிவசிவா அது கூடாது, பார்க்கணும். அருளாளர்கள் எப்படி பாடி இருக்காங்க அந்த மாதிரியே இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். பித்தா பிறை சூடினா பிறை இருக்கா,
உற்சவர்ல பிறை வச்சிருக்காரா சுவாமி, எவ்வளவு அழகா இருக்கா, குமித்த புருவமும் சொல்றாங்களே அது இருக்கா அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்கும். இந்த கண்கள் எதுக்கு இருக்குன்னா பெருமானை ரசிப்பதற்கா. கண்ணை மூடக்கூடாது. அப்போ நம்ம வேற இருக்கவெல்லாம் விநாயகர் கையில என்ன இருக்கும்னா கோடாரி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அங்குசமும் கோடாரியும் இருக்கும். இது ரெண்டுமே நமக்கு நம்முடைய மனதை அங்குசம் என்பது எப்படி ஒரு அருமையான தத்துவம். அது பொதுவாக யானையை அடக்குவதற்கு அங்குசம் வைத்திருப்பார்கள். விநாயகரே ஒரு யானையினுடைய வடிவம் தான். ஆனா அவர் கையில ஏன் அங்குசம் இருக்குன்னா இது ஒரு குறியீடு. எவன் ஒருவன் தன் மனதையே கட்டுப்படுத்த அறிந்து கொள்கிறானோ, யாருடைய கையில அவன் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கோ அவன் வணங்கக்கூடிய தகுதியை. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப அழகா சமயம் சொல்லுது. அப்போ எதுக்கு கோடாரி இருக்குன்னா வினைகளை பெருமான இருக்கிறான். ஓ வெவ்வினை வேறு இருக்க வல்லான், வேரோட இருக்கிறது. ஏன்னா வேறு இருக்க அது என்ன ஆகும்னா மண்ணுல படர்ந்து இருக்க அடுத்தடுத்து அறுக்க வந்துகிட்டே இருக்கும். சூரசம்ஹாரத்துல நீங்க திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு தலை இருக்கு, இன்னொரு தலை வந்துகிட்டே இருக்கு. கடைசியா தான் சுவாமி வேரோட அடுப்பார். அதுக்கு முன்னாடி கலஞ்சதெல்லாம் அதோடைய கிளைகள் தான். வேரோட அடுக்கிறதுன்ற சூரபத்மனை அழித்த பிறகு வேரோட எல்லாம் முடிஞ்சு ஞானம் பிறந்து மறுவடிவும் கிடைக்கும். வேறு இருக்க வல்லான் விநாயக பெருமான் அவருடைய கடத்திலே நீங்க கோடாரி பார்க்கணும். அப்ப அவர் என்னன்னா வேரோடு இந்த வினைகளை அறுக்கக்கூடிய சக்தியை உடையவர் அப்படின்னு அடுத்ததாக மத்தமும் சுவாமிக்கு வரார் அருணநாத பெருமான். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன். இப்ப என்ன முன்னாடி சொன்னார், முன்னாடி இருந்து என்னென்ன சொன்னார்னு யோசிச்சு பாருங்க. விநாயகருக்கு பிடிச்ச பலகாரங்கள்லாம் முதல் சொன்னார். கரிமுகன்னு அவனுக்கு பேருன்னு சொல்லியாச்சு, அவருடைய திருவடின்னு சொல்லியாச்சு, தன்மைக்கு ஒரு பேர் கொடுக்கும்னா கற்பகம்னு சொல்லியாச்சு. எல்லாம் சொல்லிட்டு வினைகள்லாம் அவர் வேறு இருக்க வல்லாருன்றதெல்லாம் சொல்லிட்டு இப்ப அட்ரஸ் வர கொஞ்சம் கொஞ்சமா முகவரி வந்து பேர் சொல்லியாச்சு. அடுத்து முகவரி வீட்டோடைய அட்ரஸ்ன்ற மாதிரி அப்பா பேர். மத்தமும் அதிகமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திறப்புறம் மதையானை. மத்தம்னு சொல்லக்கூடிய மலர். மத்தமும் மதி வானனை மதிசூடிய மைந்தனை தேனனை திரு அண்ணாமலையனை. மதிசூடுதல், மதி ஒரு கொழுந்து உடைய. இந்த மதின்னு பொதுவா நாம் எதெல்லாம் தரிக்கிறோமோ அது எல்லாம் நமக்கான அலங்காரங்கள். இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன், நான் ஆடை போட்டிருக்கேன், இதெல்லாம் என்னுடைய அலங்காரம். கையில வந்து மோதிரம் போட்டிருக்கேன், காப்பு போட்டிருக்கேன், இதெல்லாம் என்னுடைய அலங்காரத்துக்காக செய்யுது. நான் என்னை அழகுபடுத்திக் கொள்வதற்காக செய்வது. ஆனால் பெருமான் அணிந்து கொண்டிருப்பவை எல்லாம் அவரை அழகுபடுத்துவதற்காக அணிபவை அல்ல. அவர் கருணை கொண்டு ஒவ்வொன்றைக்கும் அனுக்கிரகம் செய்து அணிந்து. சந்திரசூடன்னு சுவாமிக்கு பேர் உண்டு. சந்திரசூட சிவசங்கர பார்வதி ரமணான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ சந்திரசூடன்னா சுவாமி சந்திரசேகரான்னு ஒரு பேர். சுவாமி சந்திரசேகரராக பல இடங்கள் எல்லா தலங்கள்லயும் போனீங்கன்னா சுவாமி சந்திரசேகரா இருப்பார். இன்னும் உங்களுக்கு நினைவா சொல்லணும்னா இப்ப நேரடியில சொல்லணும்னா திருவாரூர்ல சந்திரசேகர் தான் உற்சவமே காணுவார். சந்திரசேகரர்னா யாருன்னா சந்திரன் தட்ச பிரதாபதி தன்னுடைய மகள்கள் 27 நட்சத்திரங்களையும் சந்திரனுக்கு திருமணம் செய்து வைக்க ஒரு சில பெண்களிடத்தை மட்டும் ஆர்வம் கொண்டு இருக்க, மற்ற பெண்கள் எல்லாம் தந்தையிடத்தை போய் என்ன சொல்றாங்கன்னா, அப்பா இவருக்கு எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு கோபம் வந்து, நீ நாளூரும் பொழுதுமா தேஞ்சு உன்னுடைய கலைகள் எல்லாம் தேஞ்சு போயிடும். இப்போ 15 நாள் நமக்கு அதனாலதான் பௌர்ணமி அமாவாசை அப்படின்றதுலாம் வருது. அப்ப இந்த சாப நீக்கத்துக்காக சுவாமி என்ன பண்றாருன்னா, சுவாமி கிட்ட போன உடனே சுவாமி உடனே என்ன பண்றார் அப்படின்னா, தன்னுடைய பிறையிலே தன்னுடைய ஜடாமகுடத்திலே பிறையை தூக்கி சூடிக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய எந்த கருணை பாருங்க சுவாமி. யாராவதும் தலை மீது தூக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய பண்பு இருக்குல்ல, அது நம்ம பெருமானுக்கு மட்டும்தான் வரும். அந்த பண்பை எத்தனை ஆனாலும் நம்மால் அந்த பண்பை பெற முடியுமான்னு கேட்டா தெரியல. மணிவாசக பெருமானுக்காக மண் சுமந்த போதும் அதே மண்ணை தூக்கி சுவாமி தலையில தான் வச்சார். தலை மேல வச்சுட்டு ஆடுற அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம வழக்கத்துல உண்டு. அது பொருள் எங்க போய் பார்க்கணும்னா சிவபெருமான் கிட்ட தான் போய் பார்க்கணும். அடியார்களை அப்படிதான் சுவாமி தாங்குவார். ஆனா சந்திரனுக்குரிய சிறப்பாக சுவாமி தன்னுடைய ஜடாமுகுடத்திலே வைத்துக் கொண்டாதான் சொல்ற. மத்தமும் அதிகமும் வைத்திடும் அரண் நமக்கெல்லாம் அவன் தான் அரண் என்பது பெருமானுடைய நாமாலே மிக உயர்ந்த நாமம். அரண் மகன் மற்புரு திறப்புய மதையானை.
மத யானை விநாயக பெருமான் கரிமுகன்னு சொல்லி முன்னாடி சொன்னார். இப்ப மத யானை, மதம்னா யானைகளுக்கு மதம் உண்டு. ஆனா விநாயகருக்கு என்னென்ன மதம் இருக்குன்னா இச்சை, கிரியை, ஞானம்னு 3 விதமான மதங்கள் பெருமானுக்கு. அதையெல்லாம் நமக்கு பொருட்டாக கொண்டதுதான். இப்ப மத யானை, மத்தள வயிரணை சொல்றார். விநாயகர் எல்லாருக்கும் பிடிச்சது விநாயகருடைய தொப்பை. தொந்தி கணபதின்னு தானே அவருக்கு பேரு. அந்த தொப்பை அது எதை குறியீடா சொல்லுதுன்னா பரிபூர்ணமான ஞானத்தையும் இந்த உலகமே பெருமானுக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய அந்த தன்மையும். மத்தள வயிரணை, சுவாமியுடைய வயிறு, மத்தள வயிரணை உத்தமி புதல்வன். இவ்வளவு அழகா சொல்ற. உத்தமி, ஏன் அம்பாளுக்கு உத்தமின்னு பேருனா அவளுக்கு என்ன குறை என்பது, அவள் என்ன குறையுடையவள், அவள் உத்தமி தானே அவள். ஏன்னா சுவாமி தான் உத்தமன். சுவாமிக்கு பேர் உத்தமன்னா, புருஷோத்தமன்னா அது யாருன்னா அது சாட்சா சிவபெருமானுடைய நாம. நம்ம எங்கேயோ திருமால்னு பொருள் எடுத்துக்க வேண்டாம். உத்தமன்னா சிவபெருமான் தான். அந்த உத்தமனுக்கு ஏற்ற மனைவி யாருன்னா அவள் தான் உத்தமி. அப்ப வரும்போது உமையம்மை உத்தமி. இப்போ இவங்களுடைய புதல்வரா இருக்கும்போது விநாயக பெருமான் என்னன்னா அவரும் உத்தமன். அப்போ அந்த குடும்பத்தினுடைய ஒரு ஃபேமிலி நேம்னு சொல்லி ஆங்கிலத்துல அவங்க குடும்பத்தினுடைய சிவகுடும்பத்தினுடைய அந்த தன்மை. மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொண்டு பணி சித்தம் தெரிவீர்கள் அத்தன் ஆரூரன் பக்தி மலர்த்துவ முக்தியாகவே. மலர் கொண்டு வழிபடுதல், அர்ச்சித்தல் என்பது ஒரு மரபு. இப்போ ஃபர்ஸ்ட் அரண்மகன்னு சொல்லியாச்சு. அடுத்து அம்பாளுக்கு ஒரு அடைமொழி கொடுங்க, உத்தமி புதல்வன். உத்தமினா அம்பாள் கருணா கடாட்சம். 36 வரங்களை 7 நாழிகை கொண்டே இளவார் குழலியாக வளர்த்தவள் அந்த உமை. வளர்த்த அந்த பெரும் தாய் அவளுக்கு உத்தமின்னு பேரு. அவளுடைய மகனாக விநாயக பெருமான் இருக்கான். இந்த விநாயக பெருமான மற்றவள் மலர்கூடு பணிவேன், மலர் கொண்டு வழிபடுது. மலர் இல்லாம ஒரு வழிபாடு. நம்ம ஜலம் பூவோடு தூபம் மறந்தறியும். ஜலம் பூவு தூபம் ரொம்ப முக்கியம். ஜலம் பூவோடு தூபம் மறந்தறியும் தான் நமக்கு சொல்லப்படுது. முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முத்தமிழ் அப்படின்னா இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இது மூணுத்தையும்னா எழுனா பேச்சு தமிழ். இசை தமிழ்னா உங்களுக்கு தெரியும், பண்ணோடு பாடக்கூடியது அது. அப்புறம் நாடகத்தமிழ், நாடகங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல. இப்ப நம்மளுக்கு நாடகங்கள்லாம் நீங்க உடனே சீரியல்னு நினைச்சிடக்கூடாது. அது இப்ப நீங்க நாடகங்கள்னு பேர் வச்சுக்கிறோம். அது ஒரு பரிமாணமாக ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி ஒரு டெவலப்டு வெர்ஷன்ற மாதிரி அது ஒரு பரிமாணம் அடைந்த ஒரு வளர்ச்சி நிலையில இருக்கக்கூடிய ஒண்ணு. அதை நம்ம அப்படி எடுத்துக்கூடாது. நாடகம் என்பது நம்மளுக்கு பழமரபு. அதுல இருந்துதான் இப்ப இருக்கக்கூடிய எல்லா சினிமா துறையிலிருந்து எல்லாம் வளர்ச்சி பெற்று. அப்போ அந்த 3 தான் முத்தமிழ் சொல்லுவோம். முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில். இதுக்கு 2 விதமான பொருள்கள் நமக்கு உரையாசிரியர்கள் தராங்க. ஒண்ணு, முத்தமிழையும் உடைய மகாபாரதத்தை விநாயக பெருமான் எழுதினார் அது. இன்னொன்னு, முத்தமிழை அகத்தியருக்கு அருள் செய்த நிகழ்வையும் இது நமக்கு குறிப்பிடுவதாக. 2மே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறதனில் முற்பட எழுதிய முதல்வோனை. எழுதிய முதல்வோன் அப்படின்றதுனால இது மகாபாரதம் கொள்றது ரொம்ப சால பொருத்தமா இருக்கும். அதையே முத்தமிழ்னு சொல்றாங்க அப்படின்னா மகாபாரதமும் தமிழ், நமக்கு மகாபாரதம் தமிழ் படுத்தினே சொல்லி நமக்கு சங்க இலக்கியத்துல கல்வெட்டுகள்ல கூட செய்திகள் நமக்கு இருக்கிறது. மகாபாரதத்தை தமிழ் படுத்துவதற்கு என்று தனி அமைப்புகள்லாம் இருந்ததாக நமக்கு சொல்லப்படுது. அப்போ அது போல விநாயக பெருமான் மகாபாரதத்தை தன்னுடைய ஒரு தந்தத்தை உடைத்து வியாசர் சொல்லக்கூடிய வேகத்துக்கு சுவாமி எழுதினார். அப்போ இது ரொம்ப பிரபல்யமான செய்தி. அது நீங்க பல இடங்கள்ல இது சொல்வார். முத்தமிழ் அடைவினை முற்படுகிறதனில் முற்பட எழுதிய முதல்வோனை. எவ்வளவு அழகா முதல்வோன். ஏன் முதல்வோன்னா எல்லாரும் இருக்காங்களே, ஏன் விநாயகர்னா முதல்வோன்னா சுவாமி சிவபெருமான் அந்த பதவியை தந்திருக்கார். விநாயகருக்கு அந்த பதவி உண்டு. எதுக்கு ஏதாலும் சுவாமி விநாயக பெருமான் அனுமதி இல்லாம எந்த பூஜையும் எந்த வழிபாடும் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்காக தான் நம்மளுக்கு ரொம்ப அழகா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது தரவும் பெற்றிருக்கு. விநாயக பெருமானை வழிபட்டு தான் நம் அனைத்தையும் செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்து சொல்லும் போது ரொம்ப அழகா முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா.
இப்போ அடுத்த ஒரு புராண நிகழ்வை சொல்றேன். மகாபாரதம் எழுதுனது சொன்னார். 30 கிருதனில் உட்பட எழுதிய முதல்வோனையும் முடிச்சுட்டு மகாபாரதம் எழுதி முடிச்சதை விட்டு திரிபுர தகனம் பெருமான் செய்த அட்ட வீரட்டங்களிலே நமக்கு முதன்மையாக இருக்கக்கூடியது திருவதிகை வீரட்டானத்திலே இந்த நிகழ்வு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. 3 விதமான அரக்கர்கள், 3 விதமான கோட்டைகள், அது எல்லாத்திலும் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர் சிவபக்தர்களாகவே இருந்தார்கள். சிவபக்தர்களாக இருந்ததால் அவர்களை அழிப்பது என்பது சற்று கடினமாக இருந்தது. அதற்கு சில செய்திகள்லாம் சுவாமி என்ன பண்ணி சிவபூஜை பண்ண முடியாத ஒரு சூழலை உண்டு பண்ணி அந்த நேரத்துல இந்த முப்புரத்தை சுவாமி எடுச்சார். இந்த கதைக்கு 2 அர்த்தம் உண்டு அடியார்களே. ஒண்ணு, விநாயக பெருமான வழிபடாம சிவபெருமான் என்ன பண்ணாராம், முப்புர போருக்கு புறப்பட்டார். அதனால விநாயக பெருமான் அச்சை பொடியாக்கினார்னு சொல்லி ஒரு பொருள் உண்டு. ஆனா நாம் சற்று இந்த புராணத்தை ஆழமாக படிக்கும் பொழுது தெளிவா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அருணநாதர் சொல்லக்கூடிய பொருள் அதுதான். ஆனா நாம் கொஞ்சம் தெளிவா எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விநாயக பெருமான் சிவபெருமானுடைய செயலுக்கு இடராக ஒருபோதும் இருக்க மாட்டார். அப்போ இதை எப்படி பொருள் கொள்ளலாம் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு ஒரு விடை என்ன கிடைக்குதுன்னா, சுவாமி போருக்கு புறப்பட்டார். எல்லாரும் ஒவ்வொரு அங்கங்களாக, தேரினுடைய சக்கரமாக, தேரினுடைய சாரதியாக, வில்லாக, அம்பாக ஒவ்வொரு தேவர்கள் ஆனார். ஆன தேவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் ஒரு அகங்காரம், நம்மளாலதான் சிவபெருமான் முப்புறத்தையும் எரிக்க போறார் அப்படின்னு ஒரு அகங்காரம். அந்த அகங்காரம் விநாயக பெருமானுக்கு தெரிந்து, சரி எங்க அப்பா இந்த தேரால இல்ல இந்த அம்பால இல்ல இந்த வில்லாலதான் முப்புறத்தை எரிப்பாருன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தேரச்ச விநாயகர் முடிக்க வைக்கிறார். அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, சிவபெருமான் இது எதுவுமே இல்லாம ஒரு சின்ன சிரிப்பால அந்த 3 புறங்களையும் எரித்து முடித்தார். ஓ, தன் தந்தையினுடைய தன்மையை உலகுக்கு வெளிக்காட்டதான் அச்சது முடி செய்த அதிதீரா. அப்படிதான் இந்த பொருள் எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு பெரும்பான்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது விநாயக பெருமானை வழிபடாததால் சிவபெருமானுடைய அச்சு முடி செய்யப்பட்டதுன்றது அது பொருந்தாது. ஏன்னா சிவபெருமானுடைய அருள் வடிவமாக தான் நமக்கு விநாயக பெருமான் இருக்கு. என்னாலும் இந்த அருள் வடிவம் அந்த அருள் வடிவத்தை தடுக்க இயலாது. அப்படி நமக்கு சொல்லப்படல். சைவ சமயம் நமக்கு அதை அப்படி கற்பிக்கப்படவில்லை. ஆனால் அடிப்படையாக பொருள் கொள்ளும் போது அப்படி கொள்கிறார்கள். அது அப்படி அல்ல. தன்னுடைய தந்தையினுடைய பராக்கிரமத்தின் மீது விநாயக பெருமான் நான் இல்லாம எதுவும் நடக்காதுன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. அப்ப என் தந்தை நீங்கள் உங்க யாருடைய துணையும் இல்லாமல் முப்புறத்தை எரிப்பார் அப்படின்றதுக்கு ஒரு சூழலை உண்டு பண்ணி தர்றது யாருன்னா விநாயகர். அதுக்கும் துணையாக சிவபெருமான் தான் நமக்கு இருந்திருக்கு. அப்போ அந்த அளவுலதான் இந்த இடத்துக்கு நம்ம பொருள் எடுக்கணும். முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரன்னா எல்லா திறமையும் மிக்கவன் அப்படின்னு சொல்லி, அத்துயர் அது கொடு சுப்பிர மணிபொடு அப்புனம் அதனிட இடமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் அணமருள் பெருமானி. இதுதான் கடைசி. ஓ, அடுத்து வர்றார் வள்ளி கல்யாணத்துக்கு வர. வள்ளி கல்யாணத்துக்கு வரும்போது என்ன சொல்றாருன்னா, அத்துயர் அது கூடு சுப்பீர மணிபோடு அப்புனம் அதலிட இடமா. முருகப்பெருமான் போயிட்டார். எல்லா விதமான வேடமும் போட்டாச்சு. ஆனாலும் வள்ளியம்மை வழிக்கு வரா மாதிரி தெரியல. காரணம், விநாயக பெருமான் யானையா வரார். யானையா வந்ததுக்கு பயந்துதான் வள்ளியம்மை முருகப்பெருமானை அணைத்தார். இதெல்லாம் மேலோட்டமான பொருள். தத்துவார்த்தமா இதுக்கு என்ன பொருள்னா, பிரணவம் வந்து கூடும் வரையிலே ஒரு வழிபாடு என்பது நிறைவேற. பிரணவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வள்ளியம்மை முருகப்பெருமானை காதலால் திருமணம் புரிந்து கொண்டார்னு வெளியெல்லாம் பாக்குறோம். அதெல்லாம் வேற. தத்துவமா வள்ளியம்மைக்கு குருவாக முருகன் இருந்து உபதேசம் செய்து வைத்த பிறகுதான் மற்றதெல்லாம். உபதேசம் ஞானம் பெற வேண்டும்னா விநாயகர் வரணும். விநாயகர் இல்லைன்னா ஞானம் பூர்ணமே ஆகாது. ஏன்னா விநாயக பெருமான் சாட்சாத் பிரணவத்தினுடைய வடிவம். பிரணவம் வராம ஞானம் வராது, ஞானம் வராம திருவருள் கிடைக்காது. அப்போ வள்ளியம்மைக்கு
எல்லாம் நீக்க முருகப்பெருமானே இறங்கி வர அளவுக்கு சக்தி வள்ளியம்மையிடம் இருந்துச்சு. திணைப்புணம் காத்தவள் தான் அவள். அவள் அத்தனை பக்குவப்பட்ட ஒரு உயிர் தான். நமக்கு நம்முடைய எப்படி நம்முடைய முன்னோடியாக தான் வள்ளியம்மை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் அவள் நம்மளிருந்து மிகவும் மாறுபட்டவள். முருகப்பெருமானையே இறங்கி வர வைக்கும் அளவிற்கு அவள் பக்குவப்பட்ட ஒரு உயிர். நாம் அப்படி கிடையாது. ஆனால் அப்படி பக்குவப்பட்டு இருந்த போதும் முருகப்பெருமான் தன்னுடைய ஞான வடிவத்தை வள்ளியம்மைக்கு காட்டவே இல்லை. எப்ப வரைக்கும்? விநாயகர் வர வரைக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெவ்வேறு வடிவத்தை காட்டினார். வேடனாக வந்தார், கிழவனாக வந்தார், மரமாக நின்றார். இது எல்லாம் உலகியல் வடிவங்கள். ஞான வடிவம், ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும்னு சொல்லி அருணாத பெருமாள் சொல்றாருல, அந்த ஆறுமுகத்தை எப்ப காமிச்சாருன்னா விநாயக பெருமான் வந்து தோன்றி வள்ளியம்மைக்கு ஞானமாக குருவாக கிட்டத்தட்ட பிரணவமாக விநாயக பெருமான் தோன்றிய பிறகு, அந்த பக்குவம் அடைதல் என்பது நிறைவடைந்த பிறகு ஆறுமுகத்தோடு முருகப்பெருமான் தோன்றி உபதேசம் செய்து அதற்கு பிறகுதான் திருமணம் நடைபெற்றது. அப்போ யாராக இருந்தாலும் விநாயக பெருமான் ஞான வடிவமாக, குருவாக, பிரணவத்தின் வடிவமாக இப்படி 3 நிலைகளிலே வந்து அருளாவிட்டால் அந்த செயல் என்பது நிலை. அதுதான் சொல்லும் போது அத்துயர் அது கொடு சுப்பிரமணி பொடு. சுவாமிக்கு என்ன துயர் வந்துச்சுன்னா அடியாரை போய் அருள் செய்ய வேண்டும்ல, அதுக்கு ஒரு இடர் வருது தானே. அந்த இடருக்கு எது வழினா அதுக்கு விநாயக பெருமான் வழியாக இருந்தாரா. அத்துயர் அது கொடு சுப்பிரமணி பொடு. சுப்பிரமணியன் என்பது சுவாமியுடைய மிக பிரபல்யமான பெயர்கள்லே, வேதங்கள்லே சுப்பிரமணியம் 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 3 தடவை பெருமானுடைய நாமாவை சொல்லுது. அப்ப அதை சொல்லுவோம் சுப்பிரமணி பொடு அப்புன மதனிட இடமாகி, அந்த புதரிட இடமாகி அங்கு வந்து தோன்றி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனமுரு. விநாயகனுக்கு முருகப்பெருமான் எப்படின்னா சின்ன குழந்தை தான், தம்பி தானே. அப்ப அக்குற மகளுடன் அச்சிறு முருகன் அக்கணம் மனமருள் பெருமானேன்னு சொல்லி ரொம்ப அழகா எந்தெந்த எல்லாத்தையும் சொல்லி நிறைவு செய்யும் போது நமக்கு இப்ப நிறைவு செய்கிறார். இந்த கைத்தல நிறைகனில இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, விநாயக பெருமானினுடைய வழிபாடு என்பது தூய்மையாக நம்முடைய வழிபாட்டில் எந்த விதமான இடர்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும், ஞானத்தை தேடுபவர்களுக்கு ஞானத்தை தருவதாகவும் இப்படி நமக்கு அமைந்திருக்கக்கூடிய வழிபாடாக தான் இருக்கிறது. இன்னொன்னு, நம்முடைய இடர்கள் எதுவாக இருந்தாலும், வாழ்க்கை பிரச்சனை, நம்மளுடைய வாழ்வியல் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது எந்த விதமான அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாகவும் நமக்கு விநாயக பெருமானினுடைய வழிபாடு திகழ்கிறது அப்படின்னு சொல்லிதான் நாம் இந்த திருப்புகழ் மூலியமா நாம் என்ன பண்றோம்னா, நம்மளுக்கு நிறைய வழிபாட்டுல நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இயற்கையாகவும் சரி, மனதாலவும் சரி, நிறைய தடைகள் வரலாம். இந்த தடைகள்லாம் வராம இருக்க தினம்தோறும் தவறாம ஓத வேண்டிய திருப்புகள்னா கைத்தர இறைக்கனி, உம்பர் திரு தேனுமணி, பக்கரவி சித்திரமணி, இதெல்லாம் ஒரு 4-5 திருப்புகழங்கள் நம்மளுக்கு விநாயகருக்குன்னு அருணநாத பெருமாள் பண்ணியிருக்காங்க. எல்லாம் மனப்பாடம் பண்ண ரொம்ப எளிமையான திருப்புகழ் தான். அடியார் பெருமக்கள் மனப்பாடம் செய்வதோடு அதோடைய பொருளை உணர்ந்து நாம் இப்படி படிக்க வேண்டும். ஏன்னா மேலோட்டமா நம்ம பார்க்கும்போது அந்த பழனி தலபுராணத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், அப்புறம் இந்த நம்முடைய என்ன சொல்வது, நம்முடைய திரிபுரத்தை எரித்த அந்த நிகழ்வு, அதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் புராணம் இந்த காலகட்டத்துல நாம் புராணங்களை அடியார்களாக சமயத்துள்ளே ருத்ராட்சம் தரித்து திருநீர் அணிந்த நாம் முதல் தெளிவாகும். ஏன்னா நம்ம கிட்ட கேள்வி கேட்கறதே இந்த புராணத்தை வச்சுதான் நம்ம கிட்ட பேசுவாங்க. இப்ப நாம் தெளிவாக இல்லாத போது நாம் யாருக்கும் எடுத்து சொல்ல முடியும். இப்போ நாம் தெளிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் ஒரு தத்துவார்த்தத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. ஆனா சில கால சூழல்களிலே சில பேர் சில விஷயங்களை, புராணங்களை தவறாக எடுத்து கையாள்வதால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தான் இது. வள்ளி முருகன் திருமணம் என்பது பங்குனி உத்திரம் அடுத்த வாரம் வருது. அது ஒரு காதல் திருமணம்னே அடையாளப்படுத்துகிறார்கள். அது அப்படி அல்லவே இல்லை. அருணநாத பெருமான் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், அது ஒரு உபதேசமாக நடைபெற்ற அது திருமணம்னு நம்ம பொருள் கொள்ளலாம். ஆனா அது பரம ஞானத்தினுடைய வடிவமாக நடைபெற்று, அது காதல் நீங்க கொள்றதே தப்புன்னு தான் நம்முடைய சமய பெரியோர்கள் சொல்றாங்க. அது ஒரு அடியாருக்கு முருகப்பெருமான் எப்படி பரம ஞானமாக இருந்து
ஒரு பக்குவப்பட்ட உயிருக்காக பெருமான் எத்தனை அளவு இறங்கி வந்து அருள் செய்வார் என்பதற்காக சாட்சியாக தான் நமக்கு வள்ளி திருமணம். வள்ளி திருமணம் அதை தான் உணர்த்துகிறது. ஒரு ஒரு பக்குவப்பட்டு இருவினை ஒப்பு ஏற்பட்டு ஒரு நல்ல நிலையில் நின்று பெருமானையே நினைந்திருந்தால் பெருமான் இறங்கி வந்து வேலைக்காரன் போல் நின்று வேலை செய்வான். அதனாலதான் சில இடத்துல அதை சொல்லும் போது காலை இப்படி காலு என்பது அது ரொம்ப விரிவா போகும். கால் என்பது நம்மளுக்கு தியான யோகத்திலே அது மூச்சியை தான் கொடுக்கும். மூச்சு பயிற்சின்னு சொல்லக்கூடியதுதான். காலை வள்ளி கால் பிடித்தான் என்பது பெருமான் வந்து சிவயோகத்தை சொல்லி கொடுத்து வள்ளியம்மைக்கு ஆட்கொண்டார் என்பதுதான் நமக்கு பொருள் வரும் அப்படின்னு பார்ப்போம். இந்த விநாயக பெருமானுடைய வழிபாட்டினுடைய சிறப்புகளை இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள முற்பட்டு அதனுடைய துவக்கமாக நமக்கு இந்த கைத்தல இன்றைக்கணி இருக்கிறது. நமக்கு மிக அழகாக அம்மையாரும் அதை பாடி காமித்தார்கள். நல்ல ஒரு ஏற்பாடு. இந்த நிகழ்வு நல்ல முறையிலே வரவேற்பு கொடுத்த அம்மையாருக்கும் இதுக்காரும் எல்லா அடியார் பெருமக்களும் இணைந்து இருந்து இந்த திருப்புகழினுடைய விளக்கத்தை கேட்டதற்கு உங்கள் அனைவருடைய திருவடியும் அடியேன் பணிந்து மகிழ்கிறேன். பிழைகள் ஏது இருந்தாலும் இந்த அவை அதை பொறுத்து அருள வேண்டும்னு விண்ணப்பம் வச்சு எல்லாம் வல்ல தியாகராஜ பெருமானுடைய திருவடியும் முருகப்பெருமானுடைய திருவடியும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவேல் முருகனுக்கு அருள். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் ஐயா. திருவடி வணங்குறேன். ரொம்ப அருமையான சொற்பொழிவுங்க ஐயா. அம்மா வந்து முதல்ல வந்து சுமித்ரா அம்மா வந்து ரொம்ப அருமையா அந்த பாடலை பாடி அருள்னாங்க. ரொம்ப மெய் மறந்து கேட்டோம். ஆரம்பத்திலேயே ரொம்ப மெய் மறந்து கேட்டோம் ஐயா அந்த பாடலை. அதற்கான விளக்கங்கள் வந்து நீங்க ரொம்ப அருமையா கொடுத்தீங்க ஐயா. அனைத்துமே ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஐயா. புதுமையாகவும் இருந்துச்சு எங்களுக்கு. நாங்க ஒரு உலகியல்ல கேட்டதை வச்சு நாங்க ஒரு கருத்து வச்சிருந்தோம். ஆனா நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. வயலூர் திருப்புகள் அம்மா பாடியது வந்து ஆதித்தாளம் கம்பீர நாட்டைன்னு சொல்லி அம்மா பாடினாங்க. அம்மாவுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது ஐயா வந்து அருணகிரிநாதரோட வரலாறு சொல்லி திருப்புகள் எப்படி வந்ததுன்னு சொல்லி ரொம்ப அருமையா சொன்னாங்க. இந்த சூழ்நிலை இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால உட்காந்து எதையும் முழுமையா இறைவனை வந்து சிந்திக்க முடியறது இல்லதான் நீங்க சொன்ன மாதிரி. அதனால இந்த மாதிரி பெருமான் வந்து அருளாளர்கள்ல கொடுத்தது எதுக்காகன்னா நம்ம அந்த நேரத்திலயாவது நம்ம வந்து அதை பயனுள்ளதா நம்ம பதிஞானத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. அது ரொம்ப சிறப்பா இருந்தது. அம்மன் வழிபாடு முருகன் வழிபாடு மட்டும் இல்லாம எல்லா என்ன வழிபாடா இருந்தாலும் எதா இருந்தாலுமே நம்மளுடைய திருமுறைகள் தேவாரம் எதா இருந்தாலுமே வந்து விநாயகர் வழிபாட்டை வந்து முதன்மையா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. அப்புறம் வந்து அருணகிரிநாதர் வந்து எல்லாரையும் பத்தி சிவபெருமான் அம்மை விநாயகப் பெருமானை பத்தி சொல்லும் போதும் விநாயகப் பெருமானை சொல்லி இறுதியில முடிப்பாருன்னு சொன்னீங்க. அதே மாதிரி முருகப்பெருமானை பத்தி சொல்லும் போதும் இறுதி வரியில முருகப்பெருமானை பத்தி முடிப்பாங்க அப்படின்னு இந்த ரெண்டு சிறப்பும் உண்டு திருப்புகளுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா அந்த திருப்புகள்ல வந்து சிவன் அம்பிகை திருமால் ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. அதுல எல்லாமே வந்து எல்லாத்த பத்தியும் அதுல சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு திருப்புகள்ல எல்லாமே அடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. அடுத்தது வந்து கைத்தல நிறக்கணி பாடலுக்கு விளக்கம் வந்து ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. நாங்க இது வரைக்கும் வந்து அது மாம்பழம்னு நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க வந்து ரொம்ப அருமையா வந்து அது வந்து மாதுளை அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப அந்த முத்துக்கள்லாம் நிறைந்து இருக்கு. அதனால அது கைத்தலை நிறைக்கணின்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. அந்த வரலாறு சொல்லும் போது அது வந்து மத்ததுல எதுலயும் இல்ல, கந்த புராணத்துல இல்ல. இது வந்து பழனி தல புராணத்துல வந்து இத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது முருகப்பெருமான் வந்து அம்மையப்பரை சுற்றி வராம உலகத்தை சுத்தி எல்லாமே சிவமா பார்த்து உலகத்தை சுத்தி வந்தாங்க. நம்ம விநாயகப் பெருமான் வந்து அம்மையப்பரை வந்து உலகமா நினைச்சு சுத்தி வந்து அந்த கனியை வாங்கிக்கிட்டது வந்து அது என்னன்னா 2 பேருக்குமே ஞானம் நிறைந்ததா இருக்கு. அது வந்து நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. ஆனா உலகியல்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு வேற மாதிரி அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது அந்த 2 பேருமே என்ன நமக்கு விளக்கியிருக்காங்க அப்படின்னா ஞானத்தை நம்ம பெறணுங்க. எல்லாம் அண்ட சராசரமும் பெருமான் தான் இருக்கிறாங்க. நம்ம பக்கத்துல அம்மையப்பராவும் பெருமான் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. அதே மாதிரி அப்பமோடு அவல் பொரி அப்படின்னா விநாயகருக்கு பிடித்த உணவு அப்படின்னு சொன்னீங்க. அதாவது ஏன் அது அந்த உணவு முக்கியமா சொல்றாங்க அப்படின்னா அந்த நமக்கு பருவ காலங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கணும். அப்போ வந்து சாத்வீக உணவா இருக்கணும். அது என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுடைய பதிஞானத்தை வளர்த்து நம்மளுடைய வினையோட
வினை நீக்கத்தை வந்து பெருமான் வந்து நீக்கம் செய்வதற்காக அந்த பதிஞானம் வந்தாலே நமக்கு அந்த வினை போயிடும். அதுக்காக தான் அந்த மாதிரி உணவு வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த பதிஞானம் வரணும் அப்படின்னா நிறைய பெறணும்னா அந்த மாதிரி சாத்வீக உணவுலதான் நம்ம பெற முடியும். அந்த கோபமெல்லாம் வராது, அந்த குணங்கள்லாம் நம்ம வந்து அடக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. அடுத்தது வந்து கப்பிய கரிமுகன். விநாயகருக்கு பெயர் வந்து கரிமுகன் பெயர் உண்டு அப்படின்னு சொன்னீங்க. என்னன்னா அவரோட அடிய பேணணும். எதுக்காக அப்படின்னா நம்மளோட இறுதி நோக்கமே வந்து முக்தி. அதை இறுதி நோக்கத்தை அடையணும் அப்படின்னா இறைவன் திருவடியை தான் அடையணும். அதுதான் நமக்கு என்னைக்குமே சரணாகதி அப்படின்னு சொல்லி காரைக்கால் அம்மையார் கூட உன்னோட திருவடியில தான்ப்பா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை வந்து உதாரணம் சொல்லி ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. அடுத்தது கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர். அது என்னன்னா பதிநூல் ஞானத்தையே இங்க வந்து சொல்றாங்க. அதாவது உலகியல் கல்வி இல்லாம பதிஞானத்தை யார் யாரெல்லாம் பெற்றிருக்கின்றார்களோ அந்த பதியை உணர்ந்து யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கிட்ட பெருமான் வந்து அவரிடத்தில் வந்து புத்தியில் வந்து இறைவன் வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா அந்த இடம் சொன்னீங்க ஐயா. அதுதான் அந்த இடத்துல ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. அது அடுத்தது கற்பகம் என வினை கடிதேகம். அது வந்து நம்மளோட பார்க்கடல் கடையும் போது தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து பார்க்கடல் கடையும் போது அதுல வந்து கற்பக தரு அப்படிங்கிற ஒரு மரம் வருது. அது வந்து எது கேட்டாலும் தரும் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாலும் தரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. அது வந்து விநாயகப் பெருமானே அது வந்து அருள் அப்படி அந்த எல்லா நம்மளோட எல்லா வினையும் நம்ம அறுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கற்பக தருவாக மரமாக விநாயகப் பெருமானே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கும் ரொம்ப அருமையா விளக்க சொன்னீங்க ஐயா. அடுத்தது மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன். அது ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. பெருமான் வந்து மலர்கள் சூடியிருப்பது எல்லாமே சூடியிருப்பது வந்து அழகுக்காக இல்ல, அது எல்லாமே வந்து கருணை கொண்டு தவறு செய்து அவரிடத்தில் சரணாகதி அடைந்ததுதான் பெருமான் வந்து தன்னோட தலைமையில சூடி இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அப்ப நம்ம அவங்க பார்க்கும்போது சுவாமியை பார்க்கும்போது நம்ம என்னன்னா நம்ம என்ன தவறு செஞ்சு பெருமானை நம்ம நினைச்சு போனாலும் அந்த தவறை மறந்து போனாலும் சுவாமி வந்து அதை மன்னித்து நம்மள வந்து தலைமையில சூடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. அடுத்தது வந்து மத யானைனா என்னன்னா இச்சை கிரியை ஞானம் தான். அது எல்லாமே நமக்கு கொடுப்பதற்காக விநாயகப் பெருமான் வந்து மத யானை அப்படின்னு சொல்லி அந்த உருவுல இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. அடுத்தது மத்தள வயிறனை. உலகமே பெருமான் வயிற்றுல அடக்கம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களாம் வயிறு குண்டா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அது என்னன்னா அந்த உலகமே வந்து விநாயகப் பெருமான் வயிற்றுல அடக்கம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. அடுத்தது அம்பாள் உத்தமி புதல்வன் அப்படின்னு சொல்றது என்னன்னா உத்தமினா அம்பாள் வந்து நம்ம பெருமானும் உத்தமர் அம்மாவும் உத்தமி தான். அவங்க என்னன்னா குற்றமே இல்லாதவங்க. முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் எல்லாருமே வந்து எந்த குற்றமும் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்தது மட்டவில் மலர் கொண்டு நம்ம பணிந்து வந்து விநாயகப் பெருமானை வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. அடுத்த முத்தமிழ் இசைத்தமிழ் இயற்றமிழ் நாடகத்தமிழ். அந்த மகாபாரதத்தை வந்து விநாயகப் பெருமான் வந்து எழுதிய தன்னோட தந்தத்தை உடைத்து எழுதியதை வந்து இந்த இடத்துல எடுத்து காட்டினீங்க ஐயா. அது ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. அடுத்தது முப்புறம் ஏறி செய்தது. அதுல வந்து விநாயகப் பெருமானை வழிபடாதனாலதான் சிவபெருமானோட அச்செல்லாம் முறிஞ்சுது அப்படின்னு சொல்லி அந்த தேரெல்லாம் முறிஞ்சுது அப்படின்னு அந்த மாதிரி இல்ல. அது வந்து மேலோட்டமா சொல்லப்படுகின்ற கருத்து. ஆனா உள்ளார்ந்த கருத்து என்னன்னா தன்னோட அப்பாவோட பெருமைய அந்த சிறப்ப அந்த ஆற்றலை எடுத்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விநாயகப் பெருமான் அதை செய்ததா சொன்னீங்க. அதாவது அவங்க அந்த திருமால்லாம் தேரா இருந்து எல்லாருமே வந்து அந்த தேருக்கு வந்து உதவி செய்யறாங்க. பிரம்மன் எல்லாருமே. ஆனா அது வந்து அதனால இல்ல, சிவபெருமானுக்கு வந்து தனிப்பெரும் ஆற்றல் இருக்கு. அவரு வந்து ஒரு புன்னகையால அந்த முப்புரங்களை எரித்து அது பண்ணாரு. அத சொல்றதுக்காக அத சிறப்பா சொல்றதுக்காக தான் அது மாதிரி விநாயகப் பெருமான் வந்து செய்தாருன்னு சொல்லி ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. அடுத்தது வந்து அத்துயர் கொடு சுப்பிரமணி படும். அந்த இதுக்கு வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. வள்ளியம்மைக்கு வந்து குருவாக வந்து ஞான உபதேசம் செய்கின்றார். அப்பயும் எப்ப வருகிறார் அப்படின்னா முதல்ல எடுத்ததுமே வந்து வரல. விநாயகப் பெருமான் வந்து அருள் செய்ததுக்கு அப்புறம் முருகப்பெருமான் வந்து 6 முகம் கொண்டு அந்த பிரணவ வடிவமாக வந்து அந்த வள்ளியம்மைக்கு அருள் செய்கிறான்னு சொல்லி அது ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. சுப்பிரமணியம் என்பதே வந்து முருகப்பெருமானுடைய சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க.
விநாயகருக்கு குழந்தையாக தம்பியாக அதாவது குழந்தை வடிவாக இருக்கின்ற முருகப்பெருமான் சொல்லி அது ரொம்ப அருமையா சொன்னீங்க. அக்குற மகளுடன் வள்ளியம்மையுடன் இருக்கின்ற பெருமான் நம் வினையை தீர, நம் பிரச்சனை எல்லாம் தீர, நம்மோட இடர் தீர, நம் தடைகள் அனைத்தும் தீர வந்து விநாயகர் பெருமானை வழிபடணும் அப்படின்னு சொல்லி நம்ம தடைகள் தீரணும். ஒரு செயல் செய்யும் போது நமக்கு எந்த தடையும் வரக்கூடாது அப்படின்னா விநாயகர் பெருமானை வந்து வழிபடணும்னு சொன்னீங்க. ரொம்ப எளிமையாக விநாயகர் பெருமானை வந்து ஆவாகனம் செய்து நம்ம வழிபடலாம். ஒரு மஞ்சள் கூட பிடிச்சு வச்சு 2 அருகம்பில் வைத்தாலே அங்க அந்த இடத்துல வந்து விநாயகர் பெருமானை ஆவாகனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஔவையார் வந்து அந்த சிவபெருமானுக்கு கைலாயத்துக்கு போறதுக்கு வந்து தன்னோட பக்தி வழிபாட்டை சீக்கிரமா முடிச்சுட்டு அம்மையை வந்து தும்பு கையில எடுத்துட்டு போயிட்டு முதல்ல கொண்டு போய் வந்து பெருமான் விநாயகர் பெருமான் கொண்டு வந்து நிறைய விநாயகர் பெருமானோட கருத்துக்கள் வந்து ரொம்ப சிறப்புகளை வந்து நாங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோங்க ஐயா. நன்றிங்க ஐயா, ரொம்ப சிறப்புங்க ஐயா. அம்மாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் ஐயா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். ஜானகி அம்மா வாழ்த்து பாடல் பாடிருங்கம்மா. பாடுறோமா. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தரத்தோடும் பாடவாம்மா. பாடிருங்கம்மா, பாடிருங்க. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க, வெட்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மங்கை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் வணக்கம். நன்றிங்கம்மா.